மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 8ஆம் தேதி மதுரைக்கு வருகிறார். அவரது வருகை தமிழக அரசியலில் வழக்கம் போல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது வருகை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத், கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னை வந்த பாஜக முன்னாள் தேசிய தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்தார். இது திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் அலற வைத்துள்ளது. அதன் பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அவரது கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி பற்றியே பேசி வருகின்றனர். இதனால் தமிழக அரசியலே ஏப்ரல் 11ஆம் தேதி அமித்ஷா வருகைக்கு முன்பு, அமித்ஷா வருகைக்கு பின்பு என மாறியுள்ளது. இப்படி தமிழக அரசியலில் அதிர்வுகளை ஏற்படுத்திய மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி சங்கம் வளர்த்த தமிழகத்தின் கலாச்சார தலைநகரமான மதுரைக்கு வருகிறார். அங்கு நடக்கும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வழிகாட்ட இருக்கிறார். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். மக்களோடு மக்களாக எப்போதும் இருந்து அவர்களின் எண்ண ஓட்டங்களை நன்கறிந்தவர். கடந்த 2.5 மாதங்களாக ஓய்வின்றி தமிழகம் முழுவதும் பயணித்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். மாவட்ட நிர்வாகிகளை நியமிப்பதற்கான கூட்டங்களில் பங்கேற்றார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாட தேசிய கொடி பேரணிகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளார். இந்த உற்சாகமான மகிழ்வான மனநிலையில் அமித்ஷா மதுரை வருவதை விட பாஜக தொண்டர்களுக்கு மகிழ்வான செய்தி இருக்க முடியாது. மதுரையில் பேச போகும் அமித்ஷா வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தெளிவான பாதையை காட்ட இருக்கிறார். திமுக கூட்டணிக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் வகையில் அமித்ஷாவின் வியூகம் இருக்க போகிறது. திமுக கூட்டணி கட்சியினரின் தூக்கத்தை கெடுக்கப் போகிறது. அமித்ஷாவின் மதுரை வருகை தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மதுரைக்கு வரும் அமித்ஷாவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியுள்ளார் ANS பிரசாத். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.